இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என்னையா சொல்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதியா? ஒரு நிமிஷம் பாட்டி. ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க ஒரு லேடி போட்டோ அனுப்பி அவங்க யார் என்னன்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் சார் அவங்க? அவங்க பேரு தீபாவதி. சென்னையில ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்னால கண்டுபிடிக்க முடியாத கேஸ கூட அவங்க ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்கிற பிரில்லியன்ட் லேடி. சென்னையில அவங்க டிடெக்டிவ் ஏஜென்சி ரொம்ப ஃபேமஸ். அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய பணக்காரங்கன்னு நிறைய பேரோட ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்தி, என்ன கார்த்தி, எதுவும் பிரச்சனையா? அந்த லேடியை பத்தி விசாரிக்க சொன்னீங்க, அதான் கேட்டேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எதுனா பிரச்சனை நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே கார்த்தி, நோ ப்ராப்ளம். நீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? சரிங்க சார். அத்தை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தீபாவதின்னு ஒரு டிடெக்டிவ் லேடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க இளையராஜா உங்க பேரன் இல்லைன்னு கண்டுபிடிச்ச அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ இளையராஜா என் பேரன் இல்லைன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டாளா? அப்படின்னா நீதான் என் பேரன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சாயா? அது தெரியல பாட்டி. என்ன மாப்பிள்ள இது? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மாமா, இது வெறும் பிரச்சனை இல்ல மாமா, பெரும் பிரச்சனை. அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா சகல ரேவதி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாதிக்குமே. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் பண்றது? இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. அத்தைக்கு நான் யாருன்ற உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நானே போய் அவங்க கிட்ட சொல்றதா நல்லது. நீதான் என் பேரன்னு சொல்ல போறியா? ஆமா பாட்டி, வேற வழி இல்லை, நான் சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நாள் உண்மையை சொல்லாம இருந்ததே அவங்களை ஏமாத்திட்டு இருக்கமேன்னு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கு மேல மறைச்சா சரியா வராது பாட்டி.